அரக்கங்குடியில் உள்ள முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் நீதிமன்ற உத்தரவுப்படி பல ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற 13 பேர் கொண்ட வக்பு நிர்வாக குழு தேர்தலில் அர்ஷத் வக்பு நிர்வாக சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கக்குடி பகுதியில் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் உள்ளது. இங்கே இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவது வழக்கம். இந்த ஜமாத் வக்பிற்கு புதிய நிர்வாக குழு தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். கடந்த 2013ஆம் ஆண்டு பள்ளிவாசலில் ஜமாத் நிர்வாக குழு தேர்தல் நடைபெற்ற போது போட்டியின்றி ஒருமனதாக பகுதியைச் சேர்ந்த SM சம்சுதீன் தலைமையில் நிர்வாக குழு அமைக்கப்பட்டு பள்ளிவாசலை நிர்வாகம் செய்து வந்தனர். இந்நிலையில் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடத்தி புதிய நிர்வாக குழு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தேர்தல் நடத்த நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று வக்பு வாரிய தலைவர் உத்தரவுப்படி 10 ஆண்டுகளுக்கு பின் அரங்கக்குடி முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் வக்பு நிர்வாக குழு தேர்தல் நடைபெற்றது. 13 குழுவிற்கு 21 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 498 ஜமாத்தார்கள் வாக்களிக்க தகுதியான நிலையில் 281 வாக்குகள் பதிவானது. இதில் அர்ஷத் தரப்பை சேர்ந்த 13 பேர் வெற்றி பெற்றனர். அர்ஷத் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் வக்பு நிர்வாக சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தலை முன்னிட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளஞ்செயனுடன் உங்கள் தவசி ரமேஷ். அரங்கம்பாடி வட்டத்தை சேர்ந்த அரங்கக்குடி கிராமத்தில் இன்று பஞ்சாயத்து முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் பஞ்சாயத்து நிர்வாக சபையின் தேர்தல் நடைபெற்றது. முன்னாள் முத்தவள்ளி சம்சுதீன் அவர்களின் வழிகாட்டுதலில் படி நமது அர்ஷத் அவர்களின் தலைமையில் இந்த அணியில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்றார்கள். 13 பேர்களும் வெற்றி பெற்றார்கள், அமோக வெற்றி பெற்றார்கள். அதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்களித்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.